நான் உங்கள் மீரா ஐ2 சேனலுக்கு அன்புடன் நான் வரவேற்கிறேன். முதல்ல எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் பனானே. முதல்ல எல்லாரும் கேட்டிருந்தீங்களே நான் வெள்ளிக்கிழமையெல்லாம் இப்போ கிளாஸ் வீடியோ விடையிலேண்டு போன முறையில் எல்லாம். ரீசன் என்னென்றால் நியூ இயர் கிறிஸ்மஸ் எல்லாம் வந்தனால கொஞ்சம் எல்லாருமே என்ஜாய் பண்ணி கொண்டு தானே இருப்பினோம். அதனால் நான் விடையில. ஆனால் இனி கண்டிப்பாக நான் விட்டு கொண்டு தானே இருப்பேன் ஒவ்வொரு வெள்ளியும். சரி, இந்த கிளாஸ் வந்து 2021 ஃபர்ஸ்ட் கிளாஸும் 8வது லெசன்லேயும் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு நம்மளாம் ஞாபகம் இருக்கும், போன பாடத்தில் வந்து நாங்கள் குடும்ப உறுப்பினர்களை பற்றி படிப்பிச்சேன். நான் இந்த பாடத்தில் வந்து அதில் பார்ட் 2 சொல்லித்தரப்போகிறேன். ஏனென்றால் நான் சொல்லி தந்ததை விட இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதனால் வந்து சொல்லித்தரத்து இருக்கிறேன். முதலாக கொஞ்சம் ஞாபகத்துக்கு வர்றதுக்கு குடும்ப உறுப்பினர்களோட ஃப்ரெஞ்சை நான் உங்களுக்கு டப் பண்ணி திருப்பி ஒருக்கா சொல்கிறேன். les membres de la famille. இது நம்மள உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எல்லாம் முழுக்க படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, இனி மிச்சத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, இப்போ பாட்டிக்குரிய ஃப்ரெஞ்சை பார்ப்போம். பாட்டிக்குரிய ஃப்ரெஞ்ச் வந்து la grand-mère. நான் ஒருக்கா சொல்கிறேன், நீங்கள் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. la grand-mère. திருப்பி ஒருக்கா சொல்கிறேன், la grand-mère. இப்போ எல்லாம் சேர்த்து சொல்கிறேன், la grand-mère. நீங்களும் என்ன சொல்லுங்க, la grand-mère. சரி, இப்போ தாத்தாக்குரிய ஃப்ரெஞ்சை பார்ப்போம். தாத்தாவே நாங்கள் எப்படி ஃப்ரெஞ்சு சொல்கிறேன்ட்டு பார்ப்போம். le grand-père. இது கிட்டத்தட்ட பாட்டிக்குரிய ஃப்ரெஞ்சில் எப்படி பாட்டி சொல்கிறதோ கிட்டத்தட்ட சேம் தான் தாத்தாக்கு. le grand-père. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. le grand-père. le grand-père. இப்போ மாமாக்குரிய ஃப்ரெஞ்சை பார்ப்போம். மாமாக்குரிய ஃப்ரெஞ்ச் வந்து l'oncle. இது நாங்கள் இங்கிலீஷில் வந்து அங்கிள்னு சொல்கிறோம், நாங்கள் ஃப்ரெஞ்சில் உங்கிள்னு சொல்லுவோம். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இதுலேயும், ப்ரனவுன்சியேஷன் டிஃப்ரென்ஸ் இதுலேயும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கோ, மாதிரி ஏதாச்சும் சொல்லாமல். l'oncle. ஒரு நான் தொடர்ந்து சொல்கிறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, l'oncle. சரி, இப்போ அத்தை எப்படி சொல்கிறேன்ட்டு பார்ப்போம். அத்தையை வந்து நாங்கள் la tante என்று சொல்லுவோம். திருப்பி ஒருக்கா சொல்கிறேன், la tante. நான் திருப்பி ஒருக்கா தொடர்ந்து சொல்கிறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, la tante. la tante. இப்போ மருமகனுக்குரிய ஃப்ரெஞ்சை பார்ப்போம். மருமகனுக்குரிய ஃப்ரெஞ்ச் வந்து neveu. திருப்பி ஒருக்கா சொல்கிறேன், கேளுங்க, neveu. இப்போ ஒருக்கா தொடர்ந்து சொல்கிறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, neveu. இப்போ மருமகளுக்குரிய ஃப்ரெஞ்சை பார்ப்போம். nièce. இதில் கொஞ்சம் சுத்தமாக ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை, கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்கிறதுக்கு. அதனால் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. nièce. திருப்பி ஒருக்கா சொல்கிறேன், nièce. நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, nièce. மச்சானுக்குரிய ஃப்ரெஞ்ச் வந்து cousin. திருப்பி ஒருக்கா சொல்கிறேன், cousin. நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, cousin. இப்போ தொடர்ந்து சொல்கிறேன், cousin. நீங்களும் சொல்லுங்க, cousin. இப்போ மச்சாளுக்குரிய ஃப்ரெஞ்சை பார்ப்போம். மச்சாளுக்குரிய ஃப்ரெஞ்ச் வந்து cousine. திருப்பி ஒருக்கா சொல்கிறேன், cousine. cousine. இப்போ பேரனுக்குரிய ஃப்ரெஞ்சை பார்ப்போம். பேரனுக்குரிய ஃப்ரெஞ்ச் வந்து petit fils. ஃபிஸ்ஸுக்குரிய மீனிங் உங்களுக்கு இப்போ தெரியும் நான் நம்புகிறேன். போன வீடியோ நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். நான் மகன் அர்த்தம், அது ஃபீஸ்ன்றது மகன். அப்போ கொஞ்சம் அந்த விளக்கம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். petit fils. இப்போ நான் திருப்பி ஒருக்கா சொல்கிறேன், நீங்களுமே என்னோட சேர்ந்து தொடர்ந்து சொல்லுங்க, petit fils. திருப்பி ஒருக்கா சொல்கிறேன், petit fils. சரி, இப்போ பேத்திக்குரிய ஃப்ரெஞ்சை பார்ப்போம். petite fille. திருப்பி ஒருக்கா சொல்கிறேன், petite fille. இப்போ ஃபீன்ற வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நார்மலாக. போன வீடியோ நான் அதையும் சொல்லி தந்திருந்தேன். நான் மகளன்ற மகளை குறிக்கும். அதனால வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதை தவிர இதில் petiteன்றது வந்து சின்னதை குறிக்கும். அப்போ வேர்டுக்கு வேர்டு நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணினோம்னால் சிறிய மகள் என்று வரும். அதனால் இப்போ உங்களுக்கு விளங்கும் நான் நினைக்கிறேன். பேத்தின்றது அதுதானே. அதனால் வந்து
ஒரு டப்புன்னு விளங்கி கொள்ளலாம். இந்த வேர்டை தெரிஞ்சு கொண்டாலே உங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். அது மாதிரி தான் மேலேயும் பெச்சின்றது சின்னது தான். அப்போ சின்ன மகன்ன்றது பேரனை குறிக்கும். அதனால் அதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருந்தால் நீங்கள் மறக்க மாட்டீங்கள். நீங்கள் அதை ஒரு டெக்னிக்காகவும் யூஸ் பண்ணலாம். சரி, அடுத்ததுக்கு போவோம். நாங்கள் நண்பன் இது நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சொல்லித்தரேன். என்றால் நண்பனும் எங்களோட குடும்ப உறுப்பினராகத்தான் நாங்கள் பார்ப்போம். அதனால வந்து இதை நான் ஒரு போனஸாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நண்பனுக்குரிய ஃப்ரெஞ்சு வந்து அமி. திருப்பி சொல்கிறேன், அமி. நண்பிக்குரிய ஃப்ரெஞ்சும் அமி தான், ரெண்டும் சேம் தான். எழுத்தில் தான் பொம்பளையாண்டா வந்து நாங்கள் கடைசியில் வந்து போடுவோம். இல்லாட்டியில் நாங்கள் ப்ரொனவுன்சியேஷன் பண்ணிக்க ரெண்டும் சேம் தான், அமின்னு தான் சொல்லுவோம். அதனால் வந்து இது பெருசாக கஷ்டமண்டி இல்லை. ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் தான். நான் ஏன் இந்த பிரித்து எழுதினான் என்றால் இந்த எழுத்து நீங்கள் பார்க்குறதுக்கு அந்த டிஃப்ரெண்ட்டை பார்க்குறதுக்காக வேண்டி தான் இந்த பிரித்து எழுதினான். ஆனால் ரெண்டும் சேம் தான். சரி, இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் பார்ட் 2 சொல்லி தந்திருந்தேன். நான் அதில் வந்து நாங்கள் பாட்டி, தாத்தா, மாமா, அத்தை, பேரன், பேத்தி அப்படி நான் கணக்கு வேர்ட் சொல்லி தந்திருந்தேன். நான் இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் என்றால் டிரெக்டாக எல்லாத்தையும் ஃப்ரெஞ்சில் சொல்ல போகிறேன். நீங்களும் கேட்டு சேர்ந்து சொல்லுங்க. La grand-mère, le grand-père, l'oncle, la tante, le cousin, la cousine, le neveu, la nièce, le petit-fils, la petite fille, ami et ami au féminin. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதை தவிர இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்றும் நான் நம்புகிறேன். அதை தவிர இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேரும் பண்ணுங்க. இந்த யூடியூப் சேனலுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த இன்ஸ்டாவையும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.